Please support M&D Association and Children Charity. இந்த வீடியோவில் இன்றைக்கி மட்டர் பன்னீர் எப்படி செய்கிறதுன்ற பற்றி ஒரு வீலாக் தான் பார்க்க போகிறீங்க. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறேன். சிம்பிளாக வீட்டில் நீங்கள் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாயில் வாட்டரில் நல்லா பாயில் ஆன பிறகு ஒரு 4 டொமேட்டோவை நல்லா கீறி விட்டுட்டு அதில் போட்டுட்டு ஒரு 5 to 6 minutes நல்லா பாயில் ஆன பிறகு ஃபில்ட்ரு பண்ணி அதில் இருக்க ஸ்கின்னு ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். வந்த பிறகு அதை ஸ்கின் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கங்க. சேம் டைம் ஒரு பெரிய வானிலில் கீ போட்டு, பட்டரோ கீயோ எது உங்களுக்கு முடியுமோ அதை போட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சிறிதளவு சோம்பு போட்டு நல்லா வதங்கின பிறகு அதுக்கு மேலே நல்லா சாப் பண்ணி பெரிய பெரிய சைஸில் சாப் பண்ண ஒரு 3 வெங்காயம், நான் ஒரு 2 to 3 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்திருக்கேன். அதில் போட்டு ஆனியனை போட்டு இந்த சைஸில் வெட்டிக்குங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் முந்திரி, காய்ந்த மிளகாய், காஷ்மீரி சில்லி இருந்தால் கூட ஓகே. அது வதங்கின பிறகு இந்த நம்ம வேக வச்சு வச்ச தக்காளியை போட்டுட்டு அதில் அப்படியே வதக்க விடுங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி நல்லா ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ பிளெண்டரில் ஒரு 10 minutes வெந்த பிறகு இது கூல் டவுன் ஆன பிறகு பிளெண்டரில் நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நல்லா கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து இதை ஆற விடுங்க. நல்லா ஆறின பிறகு இதை பண்ணுங்கள். இல்லைன்னா ஐஸ் க்யூப் 2 போட்டு கூட அப்படியே பிளெண்ட் பண்ணாவே நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் அப்படி தான் பண்ணுவோம். பிளெண்ட் பண்ணால் அந்த டக்குன்னு முடிஞ்சிடும். இது ஒரு ஈஸி வே ஆஃப் டூயிங் இட். பட் மேலே தெரிச்சிதுன்னா அது ரிஸ்க்கு. பட் இது மாதிரி பிளெண்டரில் வச்சா மேலே வராது. கீழே வச்சு அடிச்சிங்கன்னா அது ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த கீழே வச்சு அடிச்சிங்கன்னா மேலே அடிக்காது. ஈஸியாக பண்ணலாம். இது நல்லா பேஸ்ட் ஆக்கிடுங்க. மிக்சியில் போட்டு அடிக்கிறதுனா நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சு அடிங்க. இதை ஃபில்டர்லாம் பண்ண தேவையில்ல. அப்படியே நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்துச்சு பாருங்கள். இதுக்கு பிறகு கொஞ்சமாக பட்டர் போட்டு சும்மா சாட்டே பண்ணி எடுத்துக்கங்க. பட் இதுவை பண்ணிடுறேன். இப்போ பிறகு அதே வானலிலே கொஞ்சம் அந்த பேன்லேயே கொஞ்சம் பட்டரை போட்டு வதக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் காஷ்மீர் பே லீஃப், பட்டை இல்லை பிரிஞ்சி இலை போட்டுட்டு, பிரியாணி இலையை போட்டு கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் தனியா, கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு ஒரு 1 minute அப்படியே சாட்டே பண்ணுங்கள். ரொம்ப கருக விடாதீங்க. ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 minute அப்படியே சாட்டே பண்ணி அதுக்கு மேலே நம்ம இப்போது பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா கிரேவியை இதுக்கு மேலே ஊற்றிட்டு ஒரு 5 to 6 minutes டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃப்ளேம் நல்லா அது அந்த இது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பாருங்கள். இந்த இதுவை மசாலாவாக அதில் கொட்டிட்டு ஒரு 5 to 6 minutes வேக விடுங்க. வேக விட்ட பிறகு பக்கத்துலேயே பன்னீர் பீஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். பன்னீர் இது ஆகிடுச்சு. இப்போ பீஸை எடுத்து போட்டுக்கிட்டு வச்சுக்கோங்க. இந்த பீஸை பட்டாணியை இதுக்கு மேலே போடுங்க. பச்சை பட்டாணியை போட்டுட்டு ஒரு 2 to 3 minutes அப்படியே வேக விடுங்க. அந்த ஃபாஸ்ட் கொதியிலேயே இது வெந்துடும். ஒரு 5 minutes மேக்ஸிமம் கொதிக்க விடுங்களேன். இது ஒரு 5 minutes, அது ஒரு 5 minutes 10 minutes கொதித்த பிறகு இதுக்கு மேலே பன்னீரை போட்டுருங்க. நல்லா குக் ஆன பிறகு இப்போ பன்னீரை போட்டுட்டு ஒரு 3 minutes கழித்து நம்ம மேத்தி இலையை நல்லா 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 தேய்ச்சி கையில் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா நூல் நல்லா பொடி ஆகிடும். அதை அதுக்கு மேலே போட்டுட்டு மேத்தியை போட்டுட்டு நல்லா பரவி விட்டுட்டு அதுக்கு மேலே டபுள் க்ரீமையும் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா
ஒரு 2 மினிட்ஸில் மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் பட்டரும் போட்டு எடுத்துட்டிங்கன்னா லைட்டாக ஒரு 50 ml அப்படி ஊற்றுனீங்கன்னா எவ்வளோத்துக்கு எவ்வளோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் பண்ணால் ரொம்ப பன்னீர் டபுள் க்ரீம் போட்டால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். நமக்கெல்லாம் கொஞ்சம் காரம் இருக்கணும், அதனால் ஸ்வீட்டாகவும் இருக்கணும். இது இல்லாமல் இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டரும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், கொத்தமல்லி வேணும்னா கொத்தமல்லி போட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா ரெடி டு ஈட். சிம்பிள். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் கன்சிஸ்டன்சி, சூப்பர் கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலே தேன் இருந்தால் தேன் போட்டுருங்க, ஹனி இருந்தால் ஹனி போட்டுக்குங்க. பாருங்கள் என்ன டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ காட், மேட் மை டே. கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சுகர் போடணும். சுகர் மட்டர் பன்னீர் கிட்டவாத இன்னும் கிட்ட சூப்பரான மட்டர் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் M&D அசோசியேஷன் அண்ட் சில்ட்ரன் சேரிட்டி. வாழ்க வளமுடன், வாழ்க இவ்வையகம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.